டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீர் ட்ரிப் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நான் பேக் பண்ணேங்கிறது தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மஸ்ட் இதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போங்க. நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோங்கிறதுனால நான் வந்து இந்த பெப்பர் ஸ்ப்ரே சேஃப்டி பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். இது மஸ்டெல்லாம் இல்லை, நான் வந்து யோசித்து எடுத்திருக்கேன். ஹோட்டலில் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும், ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நான் எப்பொழுதும் அப்படி தான் பண்ணுவேன். வந்து இது பார்த்திங்கன்னா சின்னவனுக்கு வந்து டயப்பர் போடுறதுனால ரேஷஸ் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். வேறு லாங்குவேஜ் உள்ள இடம், ஸோ நமக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா சின்ன சின்ன ஐட்டமும் இங்கேருந்தே நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து இந்த சாம்பிள் பேக் மாதிரி சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 6 days அது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம். ரொம்ப வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேரி பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன ஐட்டமாக வாங்கியிருக்கேன். அங்கே வந்து குளிர் இருக்குங்கிறதுனால பார்த்திங்கன்னா லிப் பாம் வந்து நான் நேச்சுரல் லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன். டெட்டால் வந்து நான் இப்போ சப்போஸ் நம்ம வெளியில் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போகிறோன்னா இது ஹேண்ட்பேக்கில் எப்பொழுதும் இருக்கும். கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு தான் நான் பாத்ரூம் போகணும். இது பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் இன்னும் நிறுத்தலை, ஸோ அவனுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சோப்பு பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஹோல்டர். ப்ரஷ் வந்து எல்லா ப்ரஷ்ஷும் ஒன்றா வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாக இது வந்து எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் இப்படி இந்த கேப்சல் மாதிரி இருக்கும், 2 பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ரஷ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரஷ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸாக இருக்கணும். ரொம்ப லென்த்தாக உள்ளதெல்லாம் வந்து இதில் வந்து பத்தாது, கொஞ்சம் வந்து லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னா இந்த கெட்டில் வந்து எடுத்துகிட்டு போனேன். எப்படியும் அங்கே இருக்குமா என்னன்றது எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறோம், இருந்தாலும் நம்ம கையில் வச்சுக்கலாம். இது என்கிட்ட இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, போர்ட்டபிள் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கெட்டில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி வச்சிட்டோம்னா சின்னதாகிடும். இது வந்து ட்ராவல் பேகு. இது வந்து இந்த லாண்ட்ரி துணி, அப்புறமா வந்து ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு தனி பவுச்சு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக நம்ம பிரித்து வைக்கிறதுக்காக இந்த பவுச். இதெல்லாமே நான் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது பார்க்க வந்து சீத்ரூ வந்து உங்களுக்கு தெரியும் உள்ளே விசிபிளாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வச்சு உள்ளே வச்சுட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பெட்டியில் வந்து பேக் பண்ணும்போது இடம் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களோட ஷூஸ் எல்லாம் நான் வந்து நைட்டே அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து மிட் நைட்டில் தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே வந்து குளிர்ச்சுன்னா வந்து ஷூ போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பசங்களுக்கும் எங்களுக்கும் எடுத்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு கோமாளி மாதிரி மேலே ஒரு கோட் மாதிரி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏர்போர்ட்டில் எப்படியும் குளிரும், ஃப்ளைட்லேயும் குளிரும், கொஞ்சம் குளிருங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த சீசனே ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப வந்து பசங்களாலேயும் நம்மளாலையும் குளிர் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மிடில் இருக்க இந்த சீசன் வந்து சூஸ் பண்ணோம். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஸ்னோ ரொம்ப இருக்காது, ரொம்பவும் குளிராது, ஆனால் ஒரு நல்ல அழகான ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிளைமேட் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கு வந்து காஷ்மீர் வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ். ஸோ அதனால் வந்து இந்த சீசனில் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்களை விட பார்த்திங்கன்னா அந்த குட்டி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அவனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்பைடர்மேன் பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு பசங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ளூவில் இருந்தோம். பேக் பண்ணி என்னென்ன கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னு நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் செக் பண்ணிட்டேன். என் பையன் வந்து பெரியவனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான், எப்போ பாரு இவனுங்க 2 பேருக்கும் இதான் வேலை. ஃபைனலாக நாங்கள் கேப் புக் பண்ணி பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நைட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நம்ம ஏர்போர்ட்டு நைட் டைமில் பார்க்குறதுக்கு. என்னோட சின்ன பையனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் ஃப்ளைட்டில் வரான். பெரியவன் ஆல்ரெடி 2 times போயிருக்கான். சின்னவனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். அவனுக்கு ஃப்ளைட்டை பார்க்குறதே அவ்வளோ ஆசை. இதில் ஃப்ளைட்டில் போகிறோங்கிறது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தான். ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுறதா தான் இருந்தோம். சரி எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, நம்ம வந்து கேப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து க்ளீனாக நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டோம். ஏர்போர்ட்டே நல்லா காலியாக இருந்தது. பயங்கர பெருசு. சின்னவனாக தான் கையில் பிடிக்க முடியல. எந்த திசையில் ஓடுறதுன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ளேஸில் வந்து இந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3:00 அந்த டைம் தான் ஃப்ளைட் எங்களுக்கு. மார்னிங் வந்து ஒரு 10:00 போல் அங்கே வந்து ரீச் ஆகும். கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் அப்படி தான் ஃப்ளைட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து காஷ்மீருக்கு வந்து ஃப்ளைட் கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் நம்ம போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ், அங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ், அப்புறமா வந்து வெயிட்டிங் டைம் வேறு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போய் தண்ணி எடுக்க மறந்தாச்சு. தண்ணி வந்து வேணும்னு சொல்லி கேட்டான். இந்த குக்கி மேனில் தான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கினோம். பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து அவ்வளோ காஸ்ட்லி ஏர்போர்ட்குள்ளே. அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். என் பெரியவன் என்ன பண்ணால், நான் நிறைய ஷாப் இருக்குமா, நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் வரதெல்லாம் கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும். நானுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுக்க மாட்டேன், எடுக்க தெரியல. ஆக்சுவலாக இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவன் தான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தான். நைட்டு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லா ஷாப்பும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. எல்லாமே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சாக்ஸு, ஃபோன் கவரு, அப்புறமா பர்ஃப்யூமு எல்லாமே இருந்தது. திலகர் வந்து எல்லாத்தையும் அழகாக பொறுமையாக எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தான். ப்ளஸ் வந்து இங்கே லான்ச் இருக்குது. நமக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 rupees or 11 rupees, எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல, அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு வந்து 1 hour அந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் லான்ச்சில் வந்து இருக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே வந்து இருக்குமா பஃபேல. ஸோ நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டில் வந்து ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து எங்களுக்கு அரைவ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில், அதாவது அந்த கனெக்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டு அந்த ஸ்டெப்ஸில் போவோம் இல்லையா, அதில் போய்ட்டு இருந்தோம். இந்த சின்னவன் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை தூக்கிட்டோம். அவருக்கு ஜன்னல்லேருந்து ஃப்ளைட்டை பார்த்தோன்னே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு. ஃபைனலாக போய் உள்ளே வந்து ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்தாச்சு. எல்லாம் படுத்தாச்சு. இதுங்க 2 தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் விண்டோ சீட்டு தான் வேணும்ன்ட்டு உட்காந்துட்டேன். ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சின்னது வந்து மாறிக்கிச்சு, அம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் வந்து நம்ம சென்னை சிட்டியை வந்து இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக எல்லாம் அப்படியே பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காஷ்மீர் வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது கனெக்டிவ் ஃப்ளைட்லேருந்து மாறி ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா பனிமலை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த சில்னஸை வந்து ஃப்ளைட்குள்ளேருந்தே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப வந்து பனி அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு, அவ்வளோ செக்கிங் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இது வந்து ஷிகாரா போட், இதுதான். இந்த போட்டில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே போனோம். அந்த அளவுக்கு வந்து குளிர் இல்லை. ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான். ரொம்ப பெருசாக வந்து ஆர்கனைஸ்டாக அப்படிலாம் இல்லை. எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பீப்புள் தான் இருந்தாங்க, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க. ஃபைனலாக நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு நமக்காக கேப் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கேப் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா செம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்க. அவங்க வந்து ஹிந்தியும் பேசலை, அவங்க வந்து இந்த காஷ்மீரி லாங்குவேஜ் மாதிரி பேசுகிறாரு. எங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட். அவருக்கு இங்கிலீஷ் 0, சுத்தமாக தெரியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட பேசிவிட்டு எங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், இவங்க எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றிட்டோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு சுத்தமாக புரியல. நம்ம ஏதாவது கேட்டாலுமே அவரோட லாங்குவேஜில் பேசுகிறாரு. செம்ம காமெடியாக இருந்தது. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. சரி, வந்த இடத்துல நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப அமைதியாக
பேலன்ஸ் பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேளை மறுநாள் நாங்கள் மாற்றிட்டனால எங்களுக்கு ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அங்கே வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்னோ டைமில் வந்து அப்படியே வந்து சறுக்கிட்டு விழுற மாதிரி அப்படி தான் வந்து வீடு இருந்துச்சு. இதுதான் வந்து தால் லேக். இங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த போட்லேருந்து தான் நம்ம வந்து அந்த போட் ஹவுஸ்க்கு போக முடியும். இது பயமாக இருந்ததுங்க ஆக்சுவலி. ஒரு 1 மந்த்து முன்னாடி தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தெல்லாம் விழுந்து இறந்து போச்சாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்த போட்டை இந்த தால் லேக்லேருந்து எடுத்துகிட்டு போகிறவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே மலை, தண்ணி, வீடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வெயில் நல்லா அடிச்சிது பார்த்திங்கன்னா. ஆனால் சேம் டைம் அதே அளவுக்கு குளிரும் இருந்துச்சு. வெயிலும் அடிக்குது, குளிரும் அடிக்குது. நாங்கள் போன சீசன் வந்து அந்த மாதிரி. நம்ம சீசன் வந்து பார்த்து தான் போனோம். நவம்பர் டு பிப்ரவரி, மார்ச் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்னோவாக தான் இருக்கும். குழந்தைங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு குளிர் இருக்குமா. இதுதான் நாங்கள் தங்கின போட் ஹவுஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இன்டீரியர் பார்த்திங்கன்னா உட்டுலேயே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பேலஸ்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இப்போ சம்மருங்கிறதுனால உங்களுக்கு வந்து கூலிங் இது பண்ணிக்கலாமா. அவங்க வந்து வின்டர் சீசன் வரும்போது அது வந்து ஹீட்டராக மாறிக்குமா. அந்த மாதிரி ஒரு ஏசி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே இருக்க சோஃபா, இந்த ஃப்ளவர் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அந்த பால்கனி மாதிரி அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அந்த போட் இதில் அங்கேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ்லாம் வேறு இருக்குது. இவர் தான் வந்து இதுக்கான ஓனர் போல் இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து செக்இன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் போய் மேலே வந்து ஒரு ரூம் மாதிரி, அதாவது பால்கனி மாதிரி இருக்குது. சின்ன பையன் இருக்கிறதுனால நான் அதுக்கு உள்ளே போகலை. ஏன்னா நம்ம ஒன்ஸ் போய் பழக்கணுன்னா இவன் அதிலையே ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா டைன் ஏரியா. இது வந்து காமனான ஒரு டைன் ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போனோடனே காவா, காஷ்மீரி காவா அப்படின்னு கொடுத்தாங்க. நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு சின்ன கிச்சனும் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு பால் இதெல்லாம் வந்து சூடு பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 ரூம் இருக்குது. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ரூமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெரிய சைஸ் கிங் சைஸ் ஒரு பெட்டு, அப்புறமா அடிஷ்னலாக வந்து ஒரு பெட் கம் சோஃபா அதை வந்து இது பண்ணிக்கலாம். ரூம்ஸு கீழே ஃபுல்லாக கார்பெட்டு, ஸ்க்ரீன் எல்லாம் பார்க்க ரொம்ப யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். மேலே எல்லாம் ஃபால் சீலிங்லாம் லைட்டு, டிவி, ஒய்ஃபை, ஃப்ரீ ஒய்ஃபை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனோடனே ரொம்ப டயர்ட் ஆக்சுவலி. நைட் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு தூங்காமல் இருந்ததுனால ஃபஸ்ட்டு நல்லா வந்து படுத்து தூங்கிடுவோண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பசங்க தான் இவனுங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் எனர்ஜி கிடைக்கும்னே தெரியல. எனர்ஜியே எங்கேயுமே ட்ராப் ஆக மாட்டேங்குது. ஃபுல் பூஸ்டில் இருக்கிறானுங்க வச்சு செய்யறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் மேலே ஒரு 5 o'clock போல் கிளம்பிட்டோம். தால் லேக்கை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த ஷிகாரா ரைடில் வந்து சுற்ற போகிறோம். இது வந்து ஷிகாரா போட். இதோட பேர் வந்து ஷிகாரா போட்டாக. சூப்பராக இருந்தது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரம்யமாக இருந்தது. இளையராஜா பாட்டு அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்ல தண்ணி அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டர்ட்டி வாட்டர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் எந்த ஸ்மெல்லுமே வரல. ஈவன் கொசுவுமே இல்லை பார்த்திங்கன்னா. ஒரு வேளை இந்த டைமில் இல்லையோ என்னவோ தெரில. ஆனால் தண்ணி இந்த இவ்வளோ இருக்கும்போது கொசு கண்டிப்பாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இருந்த வரைக்கும் எங்கள் ரூமில் வந்து கொசு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு போட் ஹவுஸ்க்கும் ஒரு நேம் இருக்குது. நாங்கள் வந்து தங்கியிருந்தது வந்து சூப்பர் டீலக்ஸ். அதோட பேர் என்ன தெரில. சூப்பர் டீலக்ஸ் கேட்டகரியில் இருந்தோம். ஸோ ஏசி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இது ஒரு நாள் இங்கே தங்கியிருந்தாலும் ஒர்த்துன்னு தான் சொல்வேன் நான். நல்ல நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் லைட்டு,
அப்படியே இந்த எல்லா இடமும் ஜொலிக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்கிறத விட இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுல தான் ரொம்ப இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நம்ம காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வந்து ட்ராவல் பண்ணுறது, குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பார்த்துருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஹைட்டெலாம் இல்லை இல்லையா, இந்த போட்டு சின்னதாக தான் இருக்குது. தண்ணி அப்படி கை வச்சோம்னா தண்ணி படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். மெயின் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்மளோட சிம் கார்டு வந்து ஒர்க் ஆகாது. வந்து இது போஸ்ட்பெய்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ப்ரீபெய்ட் வந்து ஒர்க் ஆகாது. அங்கேயே சிம் வந்து லோக்கலில் நம்ம வாங்கிக்கணும். இல்லாட்டி ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகுது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜாலியாக வந்து நான் வந்து தலையிலலாம் முக்காடு போட்டுட்டு உட்காந்துட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் பார்க்காம். இந்த தால் லேக்கில் வந்து ஒரு பார்க் இருக்குது. இவங்களை அழைச்சிக்கிட்டு பார்க்குக்கெலாம் போனால் வேலைக்கு ஆகாது, நீங்கள் அப்படியே ஒரு 2 hours போல் ஃபுல்லாக வந்து எங்களை அழைச்சிட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். 2 hours பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து அடித்து பேசணும். எல்லா இடத்துலையும் நல்ல ஸ்கேமு பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் இஷ்யூ வேறு இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பேசிக் அளவுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. இதில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட்ஸு, அப்புறம் கபாபு, அப்புறம் காஷ்மீர் காவா, டீ, ஹாட் சாக்லேட் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. 50 rupees 20 rupees அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோம், அதனால் எதுவும் வாங்கலை. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அந்த உள்ளே வந்து மார்க்கெட், ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க மளிகை கடை அப்படியே வாங்கிக்கிறாங்க. இங்கே சின்ன பசங்க கூட அவ்வளோ சூப்பராக இந்த போட்டை ஓட்டுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் உள்ள ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே கச்சன்னு இருக்குது. இப்போ இந்த நம்ம டி நகர் இந்த மெயின் ரோட்லலாம் போனால் பைக்கும் காரும் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. தண்ணிக்குள்ளே அந்த போட் இப்படி அப்படியும் ஆடு தான் செய்யுது. ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலி, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம நார்மலாக இப்போ சென்னையிலலாம் இருக்க போட்டு இதில் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய கடை இருக்குது பார்த்திங்கன்னா. ஆனால் எல்லாமே நம்மளை பார்த்தே வந்து ப்ரைஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு அதில் எதுவுமே வாங்காதீங்க. இந்த என்ன சொல்கிறது, ஸ்வெட்டர் இருக்குது, அங்கே ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ் வெளியில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நைட்டில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து போடுறாங்க, பஜார் மாதிரி போடுறாங்க ரோட்டில், அங்கே போய் வாங்குங்க. இங்கே எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரேட் அதிகம். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு கோட் ஒன்று வாங்கினேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஷாப்பிங் வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். அதே வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200லேருந்து 300 வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு. ஸோ எதுவுமே வாங்காதீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, அப்புறம் அந்த ரம்ப செடி இலை சொல்லுவாங்கள்ல, அது ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே இருக்குங்க இந்த ஃப்ளோட்டிங் இதுலேயே. அது ஒரு இடமா, இது விவசாயமும் பண்ணுறாங்க, மீன் இது பண்ணுறாங்க. கொஞ்சம் இன்டீரியராக போனால் ஒரு வில்லேஜும் வருது. இதுதான் அந்த நாங்கள் வந்து கடை. அவங்க நம்ம வேணான்னு சொன்னாலுமே நம்ம அந்த போட்டில் அழைச்சிட்டு போகிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவங்க நம்ம ஏதாவது வாங்கணுன்னா ஏதோ கமிஷன் மாதிரி போகும் போல இருக்குது அவங்களுக்கு, அது எனக்கு தெரியல. ஆனால் எதுவும் வாங்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக்கில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. எதையுமே வாங்காதீங்க. நம்ம ஏரியாலே எல்லாமே கிடைக்கும். சும்மா பார்க்குறதோட சரி. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டின்னர் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சப்பாத்தி, தால், சிக்கன் கிரேவி, அப்புறம் சப்ஜி, ஜாமுன், அப்புறம் ஜூஸு, ரைஸு இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சாப்பாடு வந்து இந்த இதில் வந்து போட் ஹவுஸில் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாலட்லாம் இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துச்சி மறுநாள் வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போனோம். பல்கம்ங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனோம். அதனால் நாங்கள் எங்களை ட்ராப் பண்ண போட்டே வந்து பிக்கப் பண்ணிச்சு. இதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம அந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடுது நமக்கு. பேகெல்லாம் மாட்டிட்டு அகைன் நாங்கள் பேக்கிங் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள்
அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்கமில் இருக்கிற வீடியோ தான் வரும். பல்கம் பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்கமான இடம் தான் சொல்வேன். ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ, குங்குமப்பூ எல்லாத்தையும் நம்ம கடந்து போவோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.